ஜெபம் செய்வோமாக. ஆண்டுடைய கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரை ஆஸ்வதிக்க ஒரு வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து வர தடைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். இந்த நாளில் நம்மளுக்கு தன் சத்தியம் நாம் பாடுகிற பாடல்கள், நம்முடைய ஸ்தோத்திர ஆராதனை, இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பேற்றுபடி நடத்தணும். கர்த்தர் நல்ல ஒரு வல்லமையாயிருக்கிறது. இந்த ஆராதனை தேவ பிரசன்னம் காணப்படும்படியாக அவனுடைய கருத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த பிரசனத்தை நாம் நாமத்தை அமைக்கப்படுத்த ஒரு கணம் நம்முடைய கருத்தை தாழ்த்துவோம். இந்த ஆராதனை ஆசுவாதத்தாக நாமத்தில் இருக்கிறான அந்த ஒரு போதனை சொல்லி கண்டுபிடிக்கிறது. பாடல 330வது பாடலை பாடுவோம். தேவன் நம் அடைக்கலும் உடலும் ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. 330வது பாடல். தேவன் நம் அடைக்கலமும் உடலும் ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. தேவன் நம் அடைக்கலமும் உடலும் ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. பகவதமது இந்த பூமியை மாறினாரோ பர்வதமதிக்காரும். இந்த பூமியை மாறினாரோ ஜலங்கள் பொங்கே மறையோ பயப்படும் நாமே. ஜலங்கள் பொங்கே மறையோ பயப்படும் நாமே. தேவன் அடைக்கலம் பெறும் ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. ஓடி கொண்டே அதில் நடுவுல பேரனுண்டே. ஓடி கொண்டே அதில் நடுவுல பேரனுண்டே. பங்கம் சந்தோஷம் எங்கும் நிரம்பும் தேவனின் சமாதானம். பங்கம் சந்தோஷம்
காரியங்கள் மிக வேகம் கொண்டடைக்கின்றன. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்க, தேவன் நம் அடைக்கலமே. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்க, தேவன் நம் அடைக்கலமே. தேவன் நம் அடைக்கலம் ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. பூமியின் காட்டடிப்பை கரும் கர்த்தரிடம் கேட்கின்றாரே. பூமியின் காட்டடிப்பை கரும் கர்த்தரிடம் கேட்கின்றாரே. யுத்தம் தீர்ந்தே வில்லை ஓடினார் கர்த்தரின் செயலிலே. யுத்தம் தீர்ந்தே வில்லை ஓடினார் கர்த்தரின் செயலிலே. தேவன் நம் அடைக்கலம் வேதனும் ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. அமர்ந்திருந்து நானே தேவனிற்கு பரிமேதாரே. அமர்ந்திருந்து நானே தேவனிற்கு பரிமேதாரே. ஜாதிகளுள்ளே பூமியின் மேலே கர்த்தர் உயர்ந்திருப்பார். ஜாதிகளுள்ளே என் மேலே கர்த்தர் உயர்ந்திருப்பார். தேவன் நம் அடைக்கலம் வேதனும் நம் ஆண்டவரை தொழுது கொள்வோமாக. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளாமையோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் விடுபட்ட நாள். இதை கழிக்கொண்டு மகள் கிடவோம். பூமி குடிகளே, எல்லாரும் கர்த்தரை தீவிரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியில் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விலகி நியாயத்தை மீதும் செய்வான் எனில் அவன் தன் ஆத்துமாவை படைக்கப்படுவான். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனுடைய நொறுங்குகளும் நறுகளும் மரணத்தினை புறக்கணியும். உங்கள் வசனங்களில் உங்கள் எதிர்களை கிட்ட உண்மையான திரும்புங்கள். அவர் இறக்கமும் மன உருக்கமும் நீடி சார்ந்த மிகுந்த குறுகள் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவதாக இருக்கிறார். நான் இடைநிலைக்கு போய் தகப்பனை பறந்து கொள்வதாக பாவம் செய்தேன். எனவே குமாரன் சிறப்பு நான் பார்த்தேன் என்பேன். நமக்கு பாவம் விளைவுமானால் நம்மை வஞ்சிக்கிறார்கள். சத்தம் நோக்கிறார். இப்படி பாவம் மறுக்கிட்டான். பாவங்களுக்கு மன்னித்து எல்லா நேரத்திற்கு நம்மை சுத்திகரிக்க உண்மையில் நீதிபதியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமற்ற தீர்வுக்காக நாம் செய்த பிறந்த பாவங்கள் மற்றவர்களே, அவர் சனியை மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுவதை தொடர்கிற வேதவசனம் பத்திர வாக்கியம் மேற்கொள்கிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்காக அப்படி பாவங்களுக்காக எனக்கு வேண்டும் நபி அப்படி திருக்கரையினால் நாம் பெற்றுக்கொண்ட மேலான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் விமர்சனங்களுடைய தொடர்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும் அப்படி மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவை வீடுகளும் நாம் குடும்ப தருணத்தில் பாவங்களை இணைக்கிறது நமது விஷயத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் எங்களுக்கு நாம் யாரும் சுத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் தனது கிருபாசனை முழங்கால் பண்ணிட்டு ஒரு கணம் நம்மை ஆமையை கடலை நாம் ஒப்புக் கொடுப்போமாக. வேதம் சொல்லுகிறது, உலகத்தினாலே சிறுசு வெளிப்படுகிறது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமில்லாமல் காக்கப்பட கடவுள் என்ற வேத வாக்கியத்துக்கு ஏற்றுவரமாக. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் சீர்தக்கபடி செய்யாமல்
செய்தகாதவர்களை நாம் செய்கிற சூழ்நிலைகள் நமக்கு உருவாக்கி இருக்கலாம். சந்தர்ப்பங்கள் அவனமாக நம்ம மாற்றிருக்கலாம். இவைகளினாலே ஒருவேளை நாம் மீறுக்குள் அழுப்பட்டிருப்போமான ஒரு கணவானுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி கொடுப்போம். ஆண்டவரே, பாவியாய் எங்கள் கிருபையாய் இறங்கும் எல்லாருமே நாம் சொல்கிறோம். ஏனென்றால் அவர் எனக்கு மன உருக்கணும் நீடி சமூகத்தை குறிப்பிட்ட ஆண்டவர் அல்லவா. பாவம் செய்கிற அறிக்கை செய்கிறியால் அவருக்கு புறம்பானவர்கள் அல்ல. இறக்கத்தை பெறுவதற்காக ஒரு கணதாமே நாம் அவர்களுடைய சமூகத்தை கடந்து வந்தாடுவர். என்னை சுத்தமிழவனாக இருக்கும், என்னை சுத்தமிழவனாக இருக்கும். உங்கள் குடும்ப பாத்திரமாக காணப்பட என்னை வளைந்து கொள்ளும். அவனுடைய கருத்தில் என்னை தாழ்த்தி ஒரு கணம் ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கொடுத்தோம். நம்முடைய ஆண்டுகள் நிச்சயமாய் நம்முடைய விருப்பங்கள் ஆண்டுகளே நான் வெறுமையான ஒரு மாற்றமாக நம்முடைய சோதனை கடந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் அறிக்கை செய்துள்ளேன். நிச்சயமான ஓடுகிறேன். அவனுடைய கரத்திலே நான் ஆசிரியரை காத்திருப்போமாக வேறும் பாத்திரம் நான் வேறு தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா வேணுங்க செய்யுமே வேதற்கு காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் பொம்பிட பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே. நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் அதிகப்பட்ட சுபமாக பரப்படைகிற எங்கள் பிதாவே, அப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக விராட்சி வருவதாக இந்த சிவன் பரப்படைகளை செய்யப்படுவது போல பொங்கலையும் செய்யப்படுவதாக அருடப்பட்ட தான் விருப்பமாய் குற்றம் செய்வதால் நடிக்கிறது போல குற்றங்கள் எங்களுக்கு முடியும். சோதனைக்கு பிரதேசிக்கப்படாமல் தீர்வுகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் பலமே மகிமை நல்லடிக்கும் விடுவிகளே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று வரிவரியாக வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டதான சங்கீதம் 64 சங்கீதம் முறையாக நாம் வாசிப்போமாக. 64 சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதுல குடிகளும் கர்த்தருடையது.
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். வாசுகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமை ராஜா உட்பிரவேசிப்பார். வாசுகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமை ராஜா உட்பிரவேசிப்பார். நம்முடைய சுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் நாம் எழுப்பமாக. வானத்தை பூமியும் படைத்த சர்வருள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நான் இயேசு விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரிக்கு பிறந்தார். பொதுப்பிலான காலத்தில் வாழ்ந்து சிறுநாளில் மனிதனை அடக்கப்பட்டு பாவம் செய்கிறார். 3 நாள் வைப்பது எழுதினார். பரமடத்துக்கு ஏறி சர்வருள்ள பிதாவாகிய தேவனால் பார்த்து வீச்சிருக்கிறார். அப்படி துணித்தோரில் வைத்தோரில் ஞானத்தில் கொள்வார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவானின் ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீரத்திலும் நித்தியத்திலும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்ந்தமாக வேத பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் முடிய நம்முடைய எழுதி வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. வாசிக்க வேண்டிய வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். வாசிக்கிறேன். வேறுபாடு வாசித்து முடிவாயிற்று. தேவனுடைய மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் எனக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாள். காரணம் என்னவென்று சொன்னால், உலகங்களை பார்ப்பதில் எனக்கு அதிக சந்தோஷம். ஆவிக்குரிய நிலைமையிலே ஜபத்திலே உங்களை நினைவுகூர்ந்தாலும் கூட உலகங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. ஆகவே வேலைகளில் உண்டு. அந்த வேலைகளின் மத்தியிலே கூட இந்த ஜபங்கள் அடிமை தாங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே நான் நன்றி செலுத்துகிறேன். அதே விதமாக நானும் உங்களை மறக்கல. ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் அவருடைய பெயரை சொல்லி தேவ சமூகத்தில் மாறாட இந்த வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார். இப்படியாக அதனை 2 பிரிவாக பிரித்து வைத்திருக்கிறோம். முதல் ஆராதனை சரியான 7 மணிக்கு ஆரம்பித்து திருவூர் ஆராதனை என்பதனாலே கொஞ்சம் என்ன செய்யும், ஒரு 15 பேரை அதிகமாகும். அது அடுத்த வாரம் சரியாக 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். அதோட 8:30 மணிக்கு 2வது ஆராதனை ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஆராதனை நம்போது கேட்டுக்கொள்கிறேன். நான் கொடுக்குற நான் வியாதிக்கு எந்த வசனமாக இருந்தாலும் அந்த வசனத்துக்கு நம்மளுக்கு கொடுக்க வேண்டும். இது பிரசங்கம் அல்ல. நீங்கள் உட்காந்துட்டு உபன்யாசம் கேட்டு போகிறதுக்கு அது தவறான. ஏன்னு சொன்னால் காலங்கள் அப்படி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நாம் பிரசுரப்படுத்திக் கொண்டு நீங்கள் நச்சுக்கூட நம்ம போகலாம் முடியாமல் போகலாம் முடியாது. நீங்கள் எத்தனை பேர் நம்ம அழைப்பு கொண்டு எத்தனை பேர் ஆளுக்கு வந்திருக்காங்க யோசிப்பாங்க. ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்குள்ளாய் நாம் அதிகமாக நாம் பெற வேண்டும். ஆகவே நாம் கற்ற செய்திகளுக்கு முன்பதாக நாம் ஒரு சில நிமிஷங்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்து அதன் பிறகாக நாம் கற்ற செய்திகளால் நாம் கடந்து போவோமாக. நாம் அனைவரும் கொடுத்து பக்தன் பாடினார், இந்நாள் வரை உன்னத நாள் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே. எத்தனையோ நன்மைகளை கற்ற நம்முடைய வாழ்க்கையை செய்யும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சொல்லவே முடியாத ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்த உணர்கிறார், நான் நினைத்து செலுத்துவேன், ரட்சிப்பின் பாக்கத்தை கற்று நாமத்தை தோன்று கொள்வேன் சொல்லி இதை நம்மால் ஆராதிக்கிறேனே. நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போமாக. கத்தாவின் ஜனமே கைதான துணனே
சொல்லு. கரங்களுக்கு வாயிலும் கொடுத்து கனியாக சோத்திர பலிகளை ஏறுகிற என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு கடந்து வந்திருக்கிறார்கள். தாவீதின் மேலே இறங்கின அபிஷேகம், தாவீதின் மேலே இறங்கின அபிஷேகம் நம் மத்தியில கடந்து வரணும். அளவற்ற தேவன், அளவற்ற தேவன் நம் மத்தியில கடந்து வரணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் நம்மளை நடந்து வந்திருக்கிறாரு. ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில, எத்தனையோ இழப்புகள் மத்தியில, எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில, எத்தனையோ வறுமையின் மத்தியில தேவன் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. இதான் நம்மை நடத்துகின்ற தேவன். நம்மளுடைய பசிகளை போக்கி, நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளை போக்கி, நித்திய ஜீவன், நித்திய வழி, நானே நித்திய வெளிச்சம் என்று சொன்ன அவரே நித்திய வெளிச்சம். இந்த காலங்களில் Thank you, Jesus. Hallelujah. சோத்திர சொல்லு. Hallelujah. அவருக்கு செய்த நன்மைகளை எண்ணி சோத்திர சொல்லு. Hallelujah. Jesus. மௌனமாக இருக்க வேண்டாம். நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். Hallelujah. எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Glory to உமக்கு God. நன்றி ராஜா. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. உமக்கு என் ஸ்தோத்திரம். வாழ்க்கையை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன். உமக்காக நான் வாழறேன். Yes. உமக்காக நானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன். ஆனாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மையோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாரும்
நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே. கரங்களை தட்டி அவரே பரிசுத்தர், அவரே பரிசுத்தர், அவரே ஆராதனைக்கு உரியவர், அவரே ஆராதனைக்கு உரிய தேவன், அவரே காலை வேளையில அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம் இந்த இடத்துல இருந்து நாம கடந்து போறது ஒரு புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம் இந்த நாளை காலை இந்த இடம் முழுவதும் உங்களுடைய அபிஷேகத்தின் உங்களுடைய அபிஷேகத்தினால் ஒரு விஷயம் மாத்திரம் எங்களுடைய புதிய புதிய ஒரு நாளை புதிய உருவாக்கி
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஒரு விஷயம் மாத்திரம் ஒரு வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். எங்களை நினைத்தருள் தேவனே, 80 நாட்கள் அவருடைய சமூகத்துல வர முடியாத அளவுக்கு அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடிட்டு இருந்தோம். இந்த நாளில ஆண்டவர் நம்மளுக்கு அவருடைய ஆலயத்துல அவருடைய வீட்டுல ஆராதனை பண்றதுக்கு தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். முதலா 80 நாட்கள் கழித்து ஒரு வசனத்தை நான் கேட்க போகின்றேன். அது அவருடைய ஆலயத்தில் கேட்க போகின்றேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் மாத்திரம் நீர் எங்களுக்கு என்ன சொல்ல செய்ய சித்தமா இருக்கிறீர்களோ அதை எங்களுக்கு சொல்லுங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த காலை வேளையில் Jesus, precious உன்னுடைய தேவையே சொல்லி சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்காரு. என்ன நீ எதுக்காக ஏற்படுத்தினீங்க தேவனே? இந்த வாழ்க்கையில எனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள்? என் தேவையே நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு இது வேணும் அது வேணும் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில எல்லாம் நீ எனக்கு துணையா இருக்க. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. காலும் வார்த்தை இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன சொல்ல செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை நீர் எங்களுக்கு ஆண்டவரே செய்யுங்க, சொல்லுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே பேசுகின்ற மகளோடு உங்கள் கிருபை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா ஆசீர்வாதத்தின் நாளாகிய மாற்றி தந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உம்முடைய ஆலயத்துக்கு நேராக வந்து உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தை இந்த நாள்ல கேட்டு ஆண்டவரே அதன் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்று சொல்ல தேவரே தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தில் உமது கிருபை தங்கி இருக்கட்டும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு சிறப்பான ஒரு நாளை நாம் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. எனக்கு உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை நிர்மூலமாக்கவில்லை. கடந்த வாரத்தில் நன்றாக இருந்தேன். கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகமான வேலைகளுக்கு நான் மாற்றப்பட்டேன். ஒரு கிழமை முடியுமா என்னால் எந்திரிக்க முடியல. அவ்வளவு சரீரத்தில் எனக்கு போராட்டங்கள் உண்டு. போராட்டம் கொஞ்சம் நெஞ்சமான போராட்டம் தான், அதிகமான போராட்டம். என் கண்களில் எனக்கு போராட்டம் உண்டு. ஆக்சுவலாக எனக்கு வந்து கண்ணில் ஒரு பிரச்சனை உண்டு, குளுக்கோமான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அது வந்து எனக்கு அதிசயம். ரொம்ப அதிகமான தலைவலி. இந்த சூழ்நிலையில் நான் பாதிக்கப்பட்டது மாத்திரமில்லை, அதிகமான சுகர் திடீர்னு சொல்லி சுகர் கூட போயிடுச்சு. என் வாயெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அதிகமான பாடுகளுக்கெல்லாம் தள்ளப்பட்டேன். கொஞ்சம் சுகம் கிடைச்சிது. 2 நாளைக்கு மேலே அதே பாடுகளாக தள்ளப்பட்டேன். நான் நிற்கிறேன் சொன்னால் ரொம்ப ஒரு மயக்க நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு சில விலைகள் உண்டு. இருந்த போதிலேயும் கர்த்தர் நல்லவர். அவனை பார்க்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்தார். இந்த விசேஷமான நாளிலே அன்பு மகள் ஜான்ஸ் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். இதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அங்கே கொரோனா அதிகமாக இருக்கிறது. ஆகவே எங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ ஆவல், உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். முதல் சர்வீஸில் அவங்க தான் பேசுகிறதா இருந்தது, 2வது சர்வீஸும். ஆனால் திடீரென்று சொல்லி நேற்று இரவு அவர்கள் அதிக சுகையினத்துக்களாக மாற்றப்பட்டார்கள். கத்திர பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் விசாசங்களோடு போராடணும். ஒருவேளை நீங்களுக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்திலே நாங்கள் போராடி கொண்டு நாங்கள் இருக்கிறோம். அப்படி அவர்கள் என்னன்னாக்கா சுகத்தை நாம் படித்துட்டாங்க ஓடிக்க செய்ய அல்லவா, அதில் அந்த போராட்டம் எனக்கு அதிகமாக இருக்கு. அதே போராட்டம் தான் என் அன்பு மகளுக்கும் உண்டு, அதிகமான போராட்டம். ஆகவே இந்த நாளிலே இந்த பலவீனமான பாண்டத்தை கொண்டு கற்ற தன்னுடைய வலிமையான ஊழியத்தை அந்த மலைப்பகுதியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்மத்தில் இருப்பது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். அவர்கள் மூலமாக கற்ற செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே அவர் செய்தியை கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இப்பொழுது அந்த மகளோடு இணைத்துவார்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்போம். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். அவருடைய பாதத்தில் வந்த ஒருவரும் வெறுமையாய் போனதில்லை. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நாம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், பெண்மானை குட்டியின பண்ணுகிற சத்தம், நெல்லி அமர்ந்த சத்தம் எங்க மத்தியில கடந்து வரட்டும். பேசுகிற அடிமையை கல்வாரிக்கு பின்னால் தட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நிற்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்கள் மத்தியில கொண்டு வந்தபடியினால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கின்றேன். அழைப்பு கொடுத்த அருமையான போதகரையாவுக்கு, விசுவாசிகளுக்கு, பாஸ்டர் கமிட்டிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலைகளில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோட என்ன பேச சித்தமா இருக்குது என்று சொல்லி ஜெபித்த வேளையில தேவ ஆவியானவர் காட்டின ஒரு வசனத்தை உங்க மத்தியில நான் வைக்கும்படியாக விரும்புகின்றேன். என்ன என்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாம் கொரோனா காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்றோம். உலகம் முழுவதும் கொரோனா. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
சூழ்நிலையில கர்த்தர் யோசேப்பை விசாரித்தாராம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லி கர்த்தர் யோசேப்பை விசாரித்தார். அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பை விசாரித்தபடினால அவனால் விசாரிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட பானபாத்திரக்காரன் மறந்து போனான். ஆனால் கர்த்தர் எந்த தேசத்தில் அவன் மறக்கப்பட்டானோ, யாரால மறக்கப்பட்டானோ அவர்கள் மத்தியில தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, எகிப்து தேசம் முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. பஞ்சத்துல எல்லாரும் இழந்து போய் நிற்கிறார்கள். அந்த சூழ்நிலையில அவனை வெறுத்து ஒதுக்கின, அவனை சிறையில் போடுவதற்கு காரணமான குடும்பங்கள், அவனை வெறுத்து ஒதுக்கின சகோதரர்களை அவன் விசாரித்தான் என்று சொல்லி முழு எகிப்து தேசமும் பஞ்சத்தில் வாடும்பொழுது இவன் சிறையில் இருந்தவன் மந்திரியாய் உயர்த்தப்பட்டு அவர்களை எல்லாம் விசாரித்தான் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எல்லாரும் என்ன மறந்து போயிட்டாங்க, யாரையும் பக்கத்துல கூட வரமாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் இருந்தனா கூட ஐயோ இவனுக்கு கொரோனாவான என்னை பார்த்து விலகி போறாங்கன்னு சொல்லி சோர்ந்து வந்திருக்கிறேன். சபையே, தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து திட்டமாய் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை கர்த்தர் விசாரிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால நீங்கள் அநேகரை விசாரிப்பீர்கள். அப்படியாய் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை நடத்தும்படியாய் உயர்த்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கண்கள் உங்க மேல வைக்கப்படுகிறது. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை விசாரிக்கும் போது என்ன நடக்கிறதா? 1 பேதுரு 5:7 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால உங்க கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த கொரோனா காலத்துல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? கவலை. ஐயோ எங்க தொழிலெல்லாம் நஷ்டப்பட்டு போயிடுச்சு, கடன் பாரங்கள், கடன் பிரச்சனைகள், யார் என்னை விசாரிப்பாங்க, யார் என் கடனை தீர்ப்பாங்க, என் பிள்ளைகளை திருமண காரியத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைக்கு பணம் படிப்பதற்கு எப்படி கட்டுவேன் என்று சொல்லி பாரத்தோடு உட்கார்ந்திருக்கேன். அருமை சகோதரா, என் அருமை சகோதரியே, தேவ ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன், கவலைப்படாத. உன் கவலையெல்லாம் என்கிட்ட சொல்லிடு. எப்பேற்பட்ட கவலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். முதலாவது கண்களை நம்மை வைக்கிறார், உயர்த்துகிறார். இரண்டாவது நம்முடைய கவலைகளை மாற்றுகிற தேவனாய், அது எப்படிப்பட்ட கவலையா இருந்தாலும் நம்மை மாற்றுகிற தேவனாக அவர் நம்முடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறார். இதைத்தான் நாம் வேதத்துல பார்க்கலாம். இந்த நாட்கள்ல நிறைய கொரோனானால என்ன பண்ணிட்டாங்க? தகப்பனை இழந்து போயிட்டாங்க, பிள்ளைகளை இழந்து போயிட்டாங்க, மனைவி கணவனை இழந்து போயிட்டா. ஆனா அவங்க போய் விசாரிக்க கூட யாரும் இல்ல, விசாரிக்க கூட முடியல. தன்னுடைய சொந்த கணவனுடைய, மனைவியுடைய, பெற்றோருடைய பிணத்தை கூட, அடக்கத்தை கூட, என்ன செய்ய முகத்தை கூட பார்க்க முடியல, அவங்க போய் விசாரிக்க முடியல. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் அப்படினால அவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன் சொல்லி. இதைத்தான் நாம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் கர்ப்பவதியாகிறாள். சாராளுக்கு பிள்ளை இல்லை, அதனால அவர் ஆகாரோடு சேர்த்து கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரித்தபோது என்ன நடக்கிறது? சாராள் இந்த ஆகாரை கடினமாய் நடத்தினாளாம். அதனால ஆகார் என்ன பண்றா? கொடுமை தாங்காம வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். அவள் ஓடி போய் சூருக்கு போகிற வழியில வனாந்தரத்துல அலைந்து திரிகிறாள், ஓடி போகிறாள். அந்த சூழ்நிலை அவன் நினைச்சா, நான் ஓடி போறது யாருக்குமே தெரியாது, ஏன்னா எனக்கு கவலை, என்னை யாருக்குமே நேசிப்பாள், நான் ஒரு கர்ப்பவதியா இருக்கிறேன், என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கின சூழ்நிலையில தனியாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது வேதம் சொல்கிறது, வானத்திலிருந்து தேவதூதன் ஆகாரை பார்த்து கூப்பிட்டாராம். கூப்பிட்டது மட்டும் இல்ல, விசாரிக்கிறார். ஆகாரே, எங்க இருந்து வர, எங்க போற? ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் ஆண்டவர் விசாரிக்கிறவர். அதனால அவர்கிட்ட விசாரிக்கிறார், உனக்கு என்ன நடந்துச்சு, நீ எங்க இருந்து வர, எங்க போற? உடனே அவர் சொல்றா, ஆண்டவரே, என் ஆட்சியாளரை கொடுமைப்படுத்துகிறாள், எனக்கு
பார்க்கலாம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கஷ்டத்துல உன்னை விசாரிக்க யாரும் இல்லையா? உன் கவலைய பாரத்தை பங்கு வைக்க பகிர்ந்து கொள்ள ஒருவரும் இல்லையா? உன்னோடு கூட பேசுகிற ஒரு தேவன், உன் பாரங்களை பகிர்ந்து கொள்ளுகிற தேவன், உன் வேதனைகளை மாற்றுகிற தேவன் உன் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை நடத்துகிற தேவன். இந்த கொரோனா பீரியட்ல கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை செய்கிற மனை ஊழியங்களை விட இன்னொரு ஊழியத்தை எனக்கு அதிகமாய் கொடுத்தார். அநேக கொரோனா பேஷண்ட்ஸை ஆண்டவர் பலப்படுத்த எனக்கு உதவி செய்தார். அதுல ஒரு பேஷண்ட் செலின், அவங்க பேரு. என்ன நடந்தது? அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. மட்டுமல்ல, அவங்க ஐசியூ வார்ட்ல கொரோனானால சீரியஸா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் 72. டாக்டர் சொல்லிட்டாங்க அவர்கள் மரித்து போய்விடுவார்கள் என்று சொல்லி. அந்த சூழ்நிலையில ஒரு டாக்டர் அவர்களுக்கு என்னுடைய நம்பரை கொடுத்து அந்த வார்ட்ல இருந்து என்னிடத்துல பேசும்படியாக உதவி செய்தார். நான் அந்த அருமையான சகோதரிக்கு பேசும்போது அவங்க சொன்னாங்க, சிஸ்டர், நான் சாக போகிறேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, திருமணமும் ஆகவில்லை, கணவன் பிள்ளைகள் யாருமே கிடையாது, நான் தனியா இருக்கிறேன், என் வாழ்க்கையில என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை. நான் சொன்னேன், இல்லை, விசாரிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். டாக்டர் விசாரிக்கிறதை விட உங்களுடைய பரம வைத்தியராக இயேசு உங்களை விசாரிக்கிற தேவன். என்ன நடந்தது தெரியுங்களா? 2 நாள் அந்த சகோதரிக்கு போன்ல நான் பேசினேன், ஜெபம் பண்ணி விட்டேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஆக்சிடென்ட் லெவலை கர்த்தர் ஏற்றினார். 3வது நாள் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவர்கள் வீட்டுக்கு வர தேவன் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய எப்பேற்பட்ட கவலையா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்முடைய கவலைகளை மாற்றுகிற தேவன். எதை குறிச்சு நீங்க கவலையோடு இருக்கீங்க? உங்களுடைய தொழில் நஷ்டப்பட்டு விட்டதுன்னு கவலையோடு இருக்கீங்களா? கடன் பாரத்தை குறித்து கவலையோடு இருக்கீங்களா? உங்க பிள்ளைகளை நினைத்து கவலையோடு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறார். உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் உங்களை விசாரிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். 3வதாக ஆண்டவர் எதை விசாரிக்கிறாராம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா 30:17 இப்படியாய் சொல்லுகிறது. இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று எல்லாரும் தள்ளி விட்டு உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நான் உன் காயம் கட்டுவேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உன்னை விசாரிக்கிறது மட்டும் யாரும் இல்லாத மட்டும் இல்ல, உன் இருதயத்தை உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களோ? நீ காயப்பட்டவனாய் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறாயோ? இந்த காலைகளில் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை விசாரிக்கிற தேவன் மட்டுமல்ல, உன் காயங்களை கட்டுகிறேன், உன் மன வேதனைகளை மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மன வேதனைகளை மாற்றி உன் காயங்களை அவர் கட்டுகிற தேவன். இதைத்தான் நாம் வேதத்தில் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல ஒரு மனிதன் என்ன செய்தானா, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வந்தான். இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். அவன் என்ன செய்தானா, வந்த பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டான். அவங்க அவனை பிடிச்சு அடிச்சு அவன் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை குத்துயிரா போட்டு போயிட்டாங்களாம். இவன் காயப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எருசலேம் மேடு, எரிகோ பள்ளம். எருசலேம் ஆசீர்வாதம், எரிகோ சாபம். அப்ப எங்க இருக்கணும்? நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியிலிருந்து மேல போகணும். ஆனா அவன் என்ன செய்யணும்? மேல இருந்து கீழே வரணும். எருசலேமாகிய ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு எரிகோவாகிய சாபத்துக்கு வந்ததுனால அவன் காயப்படுத்தப்பட்டான். அவன் பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு. அவன் குற்றுயிரும் கொலை உயிருமா இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த சம்பவம் நல்லா எல்லாருக்கும் தெரிய அடிக்கடி பேசுகிற ஆண்டவர் சொன்ன ஓமை இது. அந்த சூழ்நிலையில அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் கடந்து வருகிறார். ஆசாரியன்னா யாரு? போதகர், ஆலயத்துல பணியாற்றுகிறவர், ஆசாரியர், பாஸ்டர். பலர் அவர் பார்க்கிறாரு, இவனுக்கு போய் நம்ம உதவி செஞ்சா நம்ம ட்ரெஸ் எல்லாம் என்னாயிடும், அழுக்காயிடும். நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், அந்த ரத்தம் எல்லாம் நம்ம மேல படும், நமக்கு எதுக்குப்பா நம்ம வேலை
ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ற வேலை போயிட்டார். அதன் பிறகு ஒரு லேவியன் வருகிறான். லேவியன் யாரு? அசிஸ்டன்ட் பாஸ்டர், சபையில உதவி செய்கிற மற்ற உடன் ஊழியர்கள். அவங்க பார்க்கறாங்க, வசனம் சொல்லுது. அவங்க பார்த்துட்டு பக்கமாய் விலகி போயிட்டாங்களாம். நமக்கு எதுக்கு இந்த தலைவலி? நாம அவனுக்கு போய் உதவி செய்ய போனா போலீஸ் கேஸ் விசாரணை என்ன ஏது, நீதான் கொண்டுட்டே கூட பழி வரும். அதனால எனக்கு வேண்டாம். அவனும் விலகி போய் விட்டான். அந்த நேரத்துல அந்த வழியாக கழுதை மீது ஒரு சமாரியன் வருகின்றான். அந்த சமாரியன் என்ன செய்கின்றான்? அவனை பார்த்த உடனே தன் கழுதையை விட்டு இறங்குகிறான். பக்கத்துல போகின்றான். வசனம் அழகா சொல்லுது. தன் வாகனத்தை விட்டு இறங்கி கிட்ட வந்து என்ன செய்யறான்? எண்ணெயும் திராட்சை ரசமும் பூசி அவன் காயங்களை கட்டினான். அதன் பிறகு அவனை தன்னுடைய அந்த கழுதை மீது ஏற்றி கொண்டு போய் ஒரு சத்திரம், அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்லாம் சத்திரம், அந்த சத்திரத்துல கொண்டு விட்டு அவன்கிட்ட சொல்றான், நான் திரும்பி வர வரைக்கும் இவனை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி 2 பணத்தை கொடுத்து விட்டு திரும்பி போகிறான். இதெல்லாம் நம்ம பாடலா பாடுகிறோம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே என்று சொல்லி. இது ஒரு நல்ல உதாரணம். யார் இந்த நல்ல சமாரியன்? நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் காயப்பட்டு கிடந்த நம்மை தூக்கி எடுக்கும்படியாய், நம்மை விசாரிக்கும்படியாய் அவர் வானம் விட்டு இறங்கி நம்ம பக்கத்துல வர்றார். வந்து என்ன செய்யறாரு? நம்முடைய காயங்களை கட்டுகிறார். என்ன வச்சு கட்டுறாரு? எண்ணெயும் திராட்சை ரசமும். இந்த எண்ணெய் எதை காட்டுகிறது? பரிசுத்த ஆவியை. திராட்சை ரசம் எதை குறிக்கிறது? இயேசுவின் ரத்தத்தை. நம்முடைய காயங்கள் எல்லாம் அவருடைய ரத்தத்தினால, எண்ணெயினால் அவர் காயம் கட்டுகிறார். காயம் கட்டி அப்படியே விட்டுறல, சரிப்பா காயம் விட்டு நீ போயிட்டு வான்னு சொல்லல. அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சத்திரத்துல விடுறார். இப்ப நம்ம வாழ்ற உலகம் தான் சத்திரம், ஹாஸ்பிட்டல். ஆண்டவனுடைய காயங்களை கட்டிட்டு நம்மை விசாரிச்சு சபையாகிய சத்திரத்தில் நம்மை கொண்டு வந்து விடுகிறார். சபையில கொண்டு வந்து விட்டு நான் திருப்பி வர வரைக்கும் இவனை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றார். சொல்றது மட்டும் இல்ல, திரும்பி போக என்ன செய்யறாராம்? 2 பணத்தை கொடுத்துட்டு போறாராம். ஆண்டவர் நம்மை சபையில கொண்டு வந்து சபையாகிய சத்திரத்துல விட்டுட்டு என்ன பண்றாரு தெரியுமா? 2 பணத்தை கொடுத்துட்டு போறார். அந்த 2 பணத்தை வேத புஸ்தகம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, 2 பணத்தையும் கொடுத்துட்டு அந்த சத்திரத்துல இருக்கிற உரிமையாளர்கிட்ட சொல்றார், நான் வரும் வரை பத்திரமாய் பார்த்துக்கொள் என்று சொல்லி. கர்த்தருடைய வருகை சமீபம். அதுவரையும் நாம் கர்த்தருக்குள்ளாய் இருக்கும்படி கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டி நம்மை விசாரிக்கிற தேவனாய், நல்ல சமாரியனாய் நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் காயப்பட்டிருக்கிறாயா? உன் இருதயம் காயப்பட்டிருக்கிறதா? உடைக்கப்பட்டிருக்கிறாயா? அவங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாயோ? உன்னை விசாரிக்கிற தேவன் இந்த காலைகளில் ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். உன் காயங்களை கட்டும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். இதைத்தான் இந்த நாள்ல தேவன் உன்னை மாற்றும்படியாய், ஆற்றி தேற்றும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கும் பொழுது நம்முடைய இருதய காயங்களையும் அவர் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். வெளிப்படையான நோயை மட்டுமல்ல, இருதய காயங்களையும் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். சமீபத்திலே வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். 30 வயது ஒரு வாலிப தம்பி என்னை அதிகமாய் நேசிப்பான். எனக்கு அந்த குடும்பத்தோடு கூட நெருக்கமான பழக்கம் உண்டு. திடீர்னு அவங்க அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் தயவு செய்து என் பையனை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸை கொடுத்து, நீங்க நேரா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வாங்க, நான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என்ன நடந்ததுன்னு கேட்டேன். என்ன நடந்ததுன்னா, இந்த தம்பிக்கு 26 வயதுல அவனுடைய பெற்றோர், நல்ல வசதியான குடும்பம், ஒரு காரியத்தில் குறைவில்லை, நல்ல அழகுள்ளவன், நல்ல அதிகமாய் படித்தவன், நல்ல வேலை உண்டு. திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து வைத்த 3ஆம் மாதத்துல மனைவி இவனை விட்டு விட்டு ஓடி போய் விட்டாள்.
தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், வேலைக்கு போக முடியாது. இந்த கொரோனாவும் வந்ததுனால மிகவும் பாதிக்கப்பட்டான். இந்த சூழ்நிலையில ஒரு நாள் என்ன செய்திருக்கிறான்? கிறிஸ்தவ குடும்பம், ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தருக்காக ஊழியம் செய்தவன் என்ன செஞ்சுட்டான்? மேல் மாடியிலிருந்து குதித்து விட்டான். குதித்து கீழே விழும்பொழுது சரீரத்துல அநேக இடங்கள் முறிந்து போனது, உடைந்து போனது, எலும்புகள் காயப்பட்டது. எனவே தகப்பன் மரித்து போய்விட்டார், தாய் மாத்திரம் உண்டு. தாய் என்ன செய்தார்கள்? பிள்ளையை நான் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தார்கள். நான் போனேன், தம்பி ஏன் இப்படி செய்தாய்? அவன் சொன்னான், என்னை விசாரிக்க அப்பா கிடையாது, என்னை விசாரிக்க மனைவி இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு யாரும் இல்லை, என் தாய்க்கு நான் பாரமாய் போய்விடுவேனோ என்று நினைத்து என்னையே நான் காயப்படுத்திக் கொண்டேன். நான் நினைச்சேன் 3வது மாடியிலிருந்து குதிச்சா செத்து போயிடுவோன்னு. ஆனால் நான் சாகவில்லை. நான் அந்த தம்பியோடு 3 நாட்கள் தங்கி இருந்தேன். டாக்டரும் அவனுக்கு உதவி செய்தார்கள். அவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டினோம், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். அவனை நான் கூட இருந்து ஆறுதல் படுத்தினேன். என்ன நடந்தது தெரியுங்களா? ஆண்டவர் அவனை பரிபூர்ணமாய் சுகமாக்கினார், அவனுடைய காயங்களை கட்டினார். இன்றைக்கு சென்னை பட்டணத்துல அநேக பிரிந்து போன குடும்பங்களுக்கு, பிரிந்து போன வாலிபர்களுக்கு ஆலோசனையின் கருவியாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான தேவ ஜனமே, அவர் நம்மை விசாரிக்கும் பொழுது நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவன். 4வதாக ஆண்டவர் நம்முடைய காயங்களை கட்டும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 2:6-7 வசனம் இப்படி சொல்லுகிறது. நீர் என்னை விசாரிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம், தேவ தூதரிலும் என்னை சிறியவனாக்கினீர் என்று சொல்லி, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை 4வது விசாரிக்கிறது நோக்கம் என்ன தெரியுமா? விசாரணையை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு ஆறுதல் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, நான் மற்றவர்களுக்கு விசாரிப்பின் பாத்திரமாய் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை விசாரிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இதைத்தான் நாம் வேதத்துல பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல யேசபேல் என்று சொல்லப்பட்ட கொடிய பெண் என்ன செய்கிறாள்? எலியா தீர்க்கதரிசியை கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறாள். பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவர் எலியா. ஆனா இந்த யேசபேல் சொன்ன உடனே பயந்து ஓடி போய் சூறை செடி கீழே படுத்துகிறார். அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. தனி மனிதன் போராடி கொண்டு ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே போதும், என்னை எடுத்துக்கோங்க, நான் நல்லவன் என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? தேவ தூதனை விட சிறியவனாய் படைக்கப்பட்ட எலியாவுக்கு தேவ தூதனை கொண்டு சாப்பாடு கொடுக்கிறார். ஏன்னா அவன் இருக்கிற இடம் வனாந்திரம், அவனுக்கு சோறு கொடுக்க யாரும் கிடையாது, தண்ணி கிடையாது. கர்த்தர் தன் பிள்ளையை விசாரிக்கும்படியாக, நீங்க முழு வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஆபிரகாம், லோத்து, ஈசாக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தேவதூதருக்கு சாப்பாடு மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தேவதூதன் மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கிறான். எலியா கிட்ட வந்து தேவதூதன் தட்டி எழுப்பி, எலியாவே எழுப்பி சாப்பிடு. கண்ணை திறந்து பார்க்கலாம், தலைமாட்டில் சுட சுட அப்பம் இருக்கு, தண்ணி இருக்கு. யார் கொண்டு வச்சாலும் தெரியல அவனுக்கு. நல்லா சாப்பிட்டான், திரும்பி படுத்துக்கிட்டான். ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும். 2ஆம் முறையும் தேவதூதன் தட்டி எழுப்பி சாப்பிடு எலியாவே. அப்பதான் தேவதூதன் சொல்றான், நீ உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? உன்னையில நினைக்கிறியா? அவங்க மிரட்டுறாங்க, இவங்க மிரட்டுறாங்க நினைக்கிறியா? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க. எலியா சாப்பிட்டு என்ன செய்யலாம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் ராத்திரியும் பகலுமாய் நடந்தான் என்று சொல்லி, நடந்து போனது மட்டுமல்ல, அவன் அவதற்கு பின்பதாக எலிசாவையும் அபிஷேகம் பண்ணினான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கலாம். என்னை கேட்கிறேன் அருமை ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? பாரத்தோட வந்திருக்கிறீங்களா? என்னை விசாரிக்க
போறோம்னு சொல்லி நிக்கிறீங்களா? தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்றால், உங்களை நான் தேற்றுகிறேன். நீ சோர்ந்து போய் படுத்திருக்கிற, நான் உனக்கு ஆகாரம் கொடுத்து உன்னை பலப்படுத்துகிறேன். உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிற, இல்லவே இல்லை. கொரோனா முடிஞ்சு போகும், ஆனால் உன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மீண்டுமாய் செழிக்க வைக்க, தளிர்விட வைக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். என் வாழ்க்கையில ஒரு சோர்வு ஏற்பட்டது. நிறைய அற்புத அடையாளம் செய்யறேன், அநேக ஆறுதலா இருக்க உண்மைதான். ஆனால் இந்த நாட்களில கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்துல தொடர்ந்து என்னுடைய நண்பர்களை கொரோனாவால் இழக்க கொடுத்தேன். என் உறவினர்கள் இழந்து போனார்கள். என்னை அதிகமாய் நேசித்த என்னுடைய உடல் ஊழியர்கள், என்னை அதிகமாய் நேசித்த சில நெருக்கமான ஊழியக்காரர்களுடைய மரணம் என்னை அதிகமாய் பாதித்தது. நான் யோசித்தேன், ஆண்டவரே, செத்தவங்க எல்லாம் என்னோட நல்லவங்க, அவங்க தான் செத்து போயிட்டாங்க. போதும் தக்காலே, நான் நல்லவ இல்லை, நான் கூட வந்து சேர்ந்தேன். ஏன்னா எனக்காக யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பி சொன்னார், அவங்க நாள் தான் முடிஞ்சிச்சு, நான் எடுத்துட்டேன். ஆனால் நீ ஓட வேண்டிய ஓட்டம் கொஞ்சம் உண்டு, தைரியமாய் எழுப்புன்னு சொன்னார். எழும்ப கர்த்தர் உதவி செய்தார். ஏன் தெரியுங்களா? மனுஷன் நம்ம விசாரிக்கும் போது நம்மளை பயப்படுத்துவான். ஆனால் கர்த்தர் நம்மை விசாரிக்கும் போது நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக ஆண்டவர் நம்மை விசாரிக்கும் போது என்ன நடக்கும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 65:9 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நம்மை விசாரிக்கும் பொழுது நம்மை தனித்தர செய்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை செழிப்பை கொடுக்கிற தேவன் என்று வேதத்துல நாம பார்க்கலாம். இதைத்தான் நாம் வேதத்துல பார்க்கலாம். ஈசாக்கு வாழ்ந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் கேராளூரை போய் தங்குறான். அந்த இடத்துல சூழ்நிலையில என்ன செய்வதற்கு தெரியவில்லை. நஷ்டத்தின் மேல நஷ்டம், அங்கு ஒரு தொழிலும் இல்லை. மட்டுமல்ல, தேசத்துல பஞ்சம் பயங்கரமா இருக்கு. விலைவாசி இல்ல, ஆடு மாடுக்கு புல் இல்ல. அந்த சூழ்நிலையில கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தேசத்துல விதை கிடைத்தானாம், 100 மடங்கு விளைவு கிடைத்ததாம். கர்த்தர் ஈசாக்கை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அது காரணம் தெரியுமா? ஈசாக்கு தியானம் பண்ணுகிற புருஷன், எப்போதும் அவன் ஜெபிக்கிறவன். அதனால்தான் கர்த்தர் அவனை விசாரித்தார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை தேசத்துல பஞ்சம் வரலாம், தேசத்துல வறட்சி வரலாம், தேசத்துல கொள்ளை நோய் வரலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கொள்ளை நோய் முடிஞ்சிச்சு, கொள்ளை நோய் முடியலாம், ஆனால் அடுத்த காரியங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை சமீபம். அவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கனித்தர செய்கிற தேவன். அன்னைக்கு ஈசாக்கை விளைச்சலை ஆசீர்வதித்த தேவன். கொஞ்சம் நீங்க வேலை செஞ்சாலும் அந்த விளைவின் பலனை அதிகமாய் கொடுத்து உங்க கடன்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 15 நாட்களுக்கு முன்னதாக ஒரு டாக்டர் என்னை கூப்பிட்டார். அந்த டாக்டர் பெரிய டாக்டர், வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில அவருக்கு கொரோனா வந்து விட்டது. அவருடைய மனைவிக்கும் கொரோனா வந்து விட்டது. 2 பேரும் டாக்டர்ஸ். அது மட்டும் இல்ல, அவருடைய மனைவி 8 மாத நிறை கர்ப்பிணி. டாக்டர்ஸ்க்கு பயம் வந்துருச்சு. டாக்டருக்கும் கொரோனா, டாக்டருடைய மனைவியான டாக்டருக்கும் கொரோனா, கருவில் குழந்தை. அது மட்டுமல்ல, இந்த டாக்டருக்கு என்ன தெரியுமா ஆச்சு? அவருக்கு கருப்பு குஞ்சு என்று சொல்லப்படுகிற பிளாக் ஃபங்கஸ் வந்து கண் பார்வை இழந்து விட்டார். அங்கிருந்து எனக்கு போன் பண்றாரு, சிஸ்டர், ஒரு வயசு தெரியுங்களா, 30 வயசு. சிஸ்டர், எனக்கு பயமா இருக்கு, என்ன செய்யறது தெரியல. நான் என் மனைவியை விசாரிக்க முடியல, என் மனைவி என்னை விசாரிக்க முடியல. என்னுடைய மாமனார் அப்பா அம்மா டாக்டர்ஸ், அவங்களும் என்னை வந்து பார்க்க முடியல. என்ன செய்யறத ஜெபம் பண்ணுங்க. நான் அவருக்காக ஜெபித்தேன். ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், டாக்டர், நீங்க டாக்டரா இருக்கலாம், மருந்து இல்லாமல் போகலாம், ஆனால் என் தேவன் பெரிய வைத்தியர், கவலைப்படாதீங்க. அவர் உங்களை சுகமாக்கி மீண்டுமாய் உங்களை வறண்ட வாழ்க்கை செழிக்க பண்ணுவார். டாக்டர்ஸ் தான் சொல்லிட்டாங்க அவரை சுகமாக்கவே முடியாதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 7 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார். 8ஆம் நாளில் கர்த்தர் அவரை சுகமாக்கினார். அவருடைய மனைவியையும் சுகமாக்கினார். கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக அருமையான ஆண் குழந்தை
குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஐசியூல யாரும் நம்ம விசாரிக்க முடியாது. டாக்டர் கூட நம்ம விசாரிக்க மாட்டாங்க. மருந்து வேணா கொடுப்பாங்க, ஆனால் விசாரிக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். விசாரித்து வறண்ட சூழ்நிலை நம்மை செழிப்படைய பண்ணுகிற தேவன். கடைசியாய் வேதத்துல நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். இதெல்லாம் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற போது நடக்கிற காரியம். கர்த்தர் விசாரிக்கும் போது கண்களை வைத்து உயர்வு கொடுக்கிறார், நம்முடைய கவலையை மாற்றுகிறார், நம்முடைய காயம் கட்டுகிறார், நம்மை கருவியாய் மாற்றுகிறார், கனித்தர செய்கிறார். ஆனா வேதத்துல சிலர் கர்த்தரிடத்துல விசாரிக்க போனாங்களா? ரெபேக்காள் கர்த்தரிடத்துல விசாரிக்க போனால், தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்க போனான் என்று சொல்லி நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்க போனான். எதுக்கு தெரியுமா? தாவீது செய்த ஒரு தவறு நிமித்தமாய் தேசத்துல கொள்ளை நோய், அநேகர் மறிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தாவீது கர்த்தரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, ஏன் இந்த கொள்ளை நோய், ஏன் இந்த ஜனங்கள் சாவறாங்க? அப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட அவனை விசாரிக்கிறார். கர்த்தரிடத்தில் அவன் விசாரித்தபடினால கர்த்தர் அவனை விசாரித்தார். தேசத்திற்காய் பண்ணின ஜெபத்தை கர்த்தர் கேட்டானா? இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில தேவன் உங்களை விசாரிக்கும்படியாய் மாத்திரமல்ல, தேவன் இந்த காலை வேளையில அவரிடத்துல விசாரிக்க வந்திருக்கிற உங்களை தேசத்துக்காய் விசாரிக்கும்படியா, தேசத்துக்காய் திறக்கும்படியா நம்மை அழைக்கிறார். கண்களை மூடலாமா? கண்களை மூடி கர்த்தாவே, இந்த காலை வேளையில என்னை விசாரிக்கிறது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, 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 நான் தேசத்திற்காய் உங்களிடத்துல விசாரிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இது பாடலின் ஒரு ஸ்டான்ஸாவை அருமை தம்பி பாடும்போது நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, உடைய பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. விசாரிப்பு இல்லாதவனாய் விசாரிப்பற்றவனாய் நான் நடந்திருக்கிறேன். இந்த வேலையை நீர் என்னை விசாரிப்பீராக சொல்லி இந்த பாடலின் ஸ்டான்ஸாவை பாடலாம். கர்த்தர் இந்த நாளை நம்மை விசாரிக்க போறார். கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இறங்க போகிறது. கர்த்தர் நம்மை புதிய கருவியாய் மாற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார்.
செழிப்படைய செய்கிற தேவன். உன்னை விசாரிக்கும்படி உன் அறையில் வந்து நிற்கிறார். கர்த்தர் எனக்கு காட்டுறார். இங்க நிறைய பேர் உடைஞ்சு வந்திருக்கிறீங்க, கள்ளப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. என் ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். வேண்டி பொன் குத்து விளக்குகளின் மத்தியில சபையில உலாவுகிற ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அநேக காயங்களை நேசர் கட்டி கொண்டிருக்கிறார். அநேக கண்ணீரை தேவன் துடைத்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ நீமல சபனதோ நீகதரவனதோ நீவரதரமனா. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, இந்த மகிமைக்காய் ஸ்தோத்திரம், உடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பிரசனம், ஒரு மகிமை இடத்தை நலாப்பிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நன்றி ஆவியானவரே, அல்லேலூயா. இந்த மகிமை வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், உடைய பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம். அநேக காயங்களை கட்டி கண்ணீரை துடைத்து ஒரு மகிமை நான் நலாப்பிக் கொண்டிருக்கிறேன். பெற்றுக்கொள்ளுகிற ஆளுநரின் அபிஷேகத்தை. Jesus, Jesus, Jesus. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு கவலையோட பாரத்தோட உடைந்து வந்தோம். எங்க தொழில் அவ்வளவுதான், எங்க சரீரம் அவ்வளவுதான், எங்க குடும்பம் அவ்வளவுதான் வந்தோம். ஆனால் நீர் எங்களை விசாரித்து எங்களை உயர்த்தி எங்களுடைய காயங்களை கட்டி எங்களுடைய கவலைகளை மாற்றி எங்களையும் மற்றவர்களுக்கு கருவியாய் மாற்றுகிற அன்புக்காய் நன்றி தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.